அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் வருகிற 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் 5ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வருகிற 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். கோடை காலத்தில் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக கடந்த 24 மணி நேரத்தில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில கடந்த 24 மணி நேரத்தில் தென்காசி மாவட்டத்துடைய சிவகிரியில 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தென்காசி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது. திண்டுக்கல், அதே போன்று சிவகங்கை உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமான அளவுல மழை பரவலாக பதிவாகி இருக்கிறது. இதுபோன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தற்பொழுதைய சூழலில் ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் 17 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்கள் பார்க்கும்பொழுது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய 17 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்றைய தினம் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மழைக்கான வாய்ப்பு பொறுத்தமட்டில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நாளை தினமும் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து 5ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நமக்கு 6ஆம் தேதி இடியுடன் கூடிய மிதமான மழை இருக்கும் எனவும், அதன் பிறகாக 7ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைக்கான வாய்ப்பு குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கோடை வெயிலுடைய வாட்டம் அதிக அளவில் இருந்து வந்தது. கடந்த வாரங்களில் உச்சபட்சமாக 40 டிகிரி செல்சியஸ் தாண்டி வெயில் பதிவாகி வந்த சூழல்ல அந்த வெயிலுடைய தாக்கத்தை தணிக்கும் விதமாக தற்பொழுது கோடை மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலையுடைய போக்கை பொறுத்தவரையிலும் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பத்தினுடைய தாக்கம் குறையும் எனவும், வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்கள்ல 2 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பும் இன்று முதல் 5ஆம் தேதியிலும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக 6ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு குறையும் என சொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல 6ஆம் தேதியிலிருந்து மீண்டும் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான நல்ல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையில் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழைப்பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நள்ளிரவு நேரங்களில் சென்னையில் மையப்பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு இருந்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்திருக்கக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு நீடிக்கும் என்ற தகவலானது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது.